ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைல் ஹோம். இன்னைக்கு நாங்கள் வந்து மலேசியா வந்து 9வது நாள் ஆகுது. கேமரான் ஹைலாண்ட்ல இருந்து இப்போ பினாங் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து நாங்கள் சும்மா சைட் சீட் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இப்போ இங்கே தான் தங்கியிருக்கோம். ஃப்ரெண்டு அவங்க வீடு தான். இங்கே ஒரு 2 days ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே சுற்றி பக்கத்தில் எல்லாம் பார்க்க போகிறோம். சரி, என்னெல்லாம் பார்க்குறோன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கேடிஎம்க்கு வந்திருக்கோம். இதுதான் ரயில்வே ஸ்டேஷனு. இங்கே என்னன்னாக்கு நாங்கள் பினாங்கில் வந்து ஒரு 3 days தங்குறோம். 3 daysக்கு அப்புறமா 24th வந்து நாங்கள் கேஎலுக்கு போகிறோம். அதனால தான் டிக்கெட் முன்னக்கூட்டே புக் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், பசங்களுக்கு வந்து 46 ரிங்கெட்டு, அப்புறம் பெரிய ஆளுக்கு வந்து 82 ரிங்கெட்டு வாங்குறாங்க. நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டோம், இல்லைன்னா டிக்கெட் கிடைக்காது. அந்த ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள், அதான் பஸ் ஸ்டாண்டு, பட்டர்வர்த் பஸ் ஸ்டாண்டு. நேற்று நாங்கள் அங்கே தான் வந்து இறங்கணும். இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து பட்டர்வர்த் ரயில்வே ஸ்டேஷனு. கேடிஎம் ஆனால் வந்து இப்போ மலேசியாவில் வந்து வேறு லாங் டிஸ்டன்ஸ் போகிறது வந்து கேடிஎம் ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து 24ஆம் தேதி இங்கே தான் வந்து ட்ரெயின் ஏறணும். இப்போ நாங்கள் வந்து பினாங் பிரிட்ஜில் தான் போயிட்டே இருக்கோம். பாருங்க, ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2 பக்கமே வந்து கடல் தான். கடல் நடுவில் பிரிட்ஜு போயிட்டே இருக்கோம். இதுதான் பினாங் பிரிட்ஜு. கொஞ்சம் தள்ளி தெரியுது, அங்க இன்னொரு பிரிட்ஜ் இருக்கு, அது செகண்ட் பிரிட்ஜா. நாங்க போறது ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ், அங்க இன்னொன்னு இருக்கு 2வது பிரிட்ஜ். அது எங்க இருந்து வருது? அது வந்து ஹைவேல இருந்து. ஹைவே இங்க வந்தீங்கல, அங்க இருந்து. ஓகே, அங்க இருந்து வரலாம் பினாங்குக்கு. பஸ் அங்க இருந்து வரவங்க இந்த பக்கம் வர வேண்டியதில்லை, அங்க இருந்து போயிடலாம். இந்த பிரிட்ஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓ சரி. இந்த சவுத்ல நேரா ஏர்போர்ட் and then அந்த பக்கம் வந்து ஃபேக்டரிஸ் இருக்கு. என்னது பட்டர் சைடு, அது அங்க வந்து சோ அங்க உள்ள ஃபேக்டரிஸ் அங்க உள்ளவங்க பிள்ளைங்களோட இங்க வச்சிருவாங்க. அந்த பிரிட்ஜ் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்க வரவங்க இந்த பிரிட்ஜ் யூஸ் பண்ணுவாங்க. நெருப்பு பிடிச்சிச்சு, அதனால இந்த பிரிட்ஜ் எஃபெக்ட் இல்ல. அதனால தான் இப்போ வந்து அந்த கேபிள் எடுத்து அங்கிட்டு போட்டுறாங்க, அப்படியே போகும். ஆனா இதுல ஒயர் எதுவுமே இல்லையே, கேபிள் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, இன்னும் முடியல. ஓகே, கேபிளுக்காக கட்டிட்டு இருக்காங்க அந்த இது. ஓகே, அந்த ஒயிட் கலர் கரண்ட். இந்த ஒயிட் கலர்ல தெரியுது பாருங்க, இது எல்லாமே வந்து கரண்ட் கேபிளுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து இங்கிட்டு போவோம், அந்த சைடு போவோம். மிடில்ல தெரியுது பாருங்க மலை, அது ஒரு ஐலாண்டு. ஓகே, அந்த ஐலாண்டே வந்து ஜெயிலா இருந்தா இப்போ வந்து போயிட்டு வரலாம், அப்படிதானே ஆண்டி? போயிட்டு தெரியல, நாங்க போனது இல்ல. இங்க வந்து எல்லாத்தையும் இப்படி பஸ் போறதுக்கு ரூட் கெட்டின மாதிரி ட்ரெயினுக்கும் வந்து இங்க ரைட் சைட்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு, கெட்ட போறாங்க. இங்க வந்து 2 கொடி தெரியுது பாருங்க. ஃப்ரண்ட் இருக்கிறது வந்து மலேசியன் கொடி, பின்னாடி இருக்கு பாருங்க அது வந்து பினாங்கோடது. அதுல ஒரு செடி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாக்கு மரம்.
நாங்கள் வந்து பினாங்கில் வந்து பட்டுஃபெரிங்கிங்கிற பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் வந்து ஹோட்டல் இல்லை ரிசார்ட்டில் தங்குனீங்கன்னா நம்ம நல்லா குளிக்கலாம். குறிப்பிட்ட இடத்துல தான் இப்படி நம்ம போய் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ இந்த கடையில் வந்து ஒரு ஜூஸை குடிச்சிக்கிட்டு மறுபடியும் வந்து காரில் ரவுண்ட் அடிக்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே காரில் வந்து இந்த பினாங்கில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிள் காட்டுறாங்க. பாருங்கள், பின்னாடி பீச்சு. இங்கே ஒரு மைலோ குடித்தேன், பாப்பா வந்து லெமன் ஜூஸ் குடித்தாங்க. சொல்லுவாங்க. இங்கே தான் நாங்கள் ஃபுட்டு சாப்பிட்டோம். பிரியாஸ் ரெஸ்டாரண்ட். இது ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்து. நாங்கள் மீன் தான் எடுத்துக்கிட்டோம். ஹைதராபாத் சிக்கன் ஃபிஷ்ஷன் எடுத்தோம், நல்லா இருந்து. கோயிலுங்க தான் இருக்கும். குடும்ப கோயிலுங்க, சின்ன கோயிலாக தான் குடும்ப கோயிலுங்க இருக்கும். அந்த ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து ஒட்டிருக்காங்க பாருங்க. நேற்று வந்து நாங்கள் கேமரன் ஹைலாண்ட்லேருந்து பினாங் வந்தாச்சு. பினாங்கில் வந்து அங்கிள் வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். பினாங் வந்து மலேசியாவில் ஒரு ஸ்டேட்டு. இது வந்து 2 பார்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து லேண்ட் சைடில் இருக்குது, ஒன்று வந்து தீவாக இருக்குது. லேண்ட் சைடு இருக்கிறது வந்து பட்டர்வர்த்னு சொல்லுவாங்க. இங்கே தான் அங்கிள் இருக்காங்க. தீவா இருக்கிறது வந்து ஜார்ஜ் டவுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ வந்து அங்கிள் வந்து எல்லாமே கொஞ்சம் சுற்றி காட்டினாங்க. இதுக்கும் அதுக்கும் ஒரு பிரிட்ஜ் தான். கடல் தாண்டினோடனே தீவு தான். பிரிட்ஜ் வந்து சூப்பராக இருந்து. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தது வந்து நாங்கள் எங்கெல்லாம் போறோம்னுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.